அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா அகீதா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பித்அத் வழிபாடுகள் என்ன இருக்குன்னா நோன்பு இடம் பெற்றிருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்னென்ன நோன்பெல்லாம் கற்று தந்திருக்காங்கிறதையும் இதில் பார்த்துடலாம். ரமலான் மாதத்தில் 30 நோன்பு இல்லை 29 நோன்பு வைப்போம். ஏன்னா அது வந்து கடமை. குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லியிருப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடத்துல வழியும் உறுத்திருப்பாங்க. அதை தவிர்த்து ஒரு சில நோன்புகள் வைப்பாங்க. அந்த நோன்புகள் வந்து நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. பட் அது கண்டிப்பாக என்னது, அது பிதஅத்தாக தான் அமையுது. அது என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஷாபான் பிறை 15 நோன்பு வைக்கிறது. ஓகேங்களா, ஷாபான் வைப்போம் இல்லைங்களா. ஷாபான் பிறை 15 நோன்பு வைக்கிறது, யாசின் ஓதுறது, இது போன்ற பிதஅத்தான காரியம். ஓகேங்களா, இந்த மாதிரி டைம்லலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நோன்பு வச்ச மாதிரி சொன்னதும் இல்லை, அந்த ஹதீஸில் எதுவுமே இடம் பெற்றதும் இல்லை. அதே போல் ரஜபு மாதம் பிறை 15 மெஹராஜ் நோன்பு வைக்கிறது, அதுவும் பிதஅத்து தான். ஓகேங்களா, பராத் நோன்பு, பராத் நோன்பு, மெஹராஜ் நோன்புலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ரெண்டுமே பிதஅத் தான். அதை பற்றின ஹதீஸ் எதுவுமே ஆதாரபூர்வமாக இல்லை. ரமலான் மாத நோன்பு, அதாவது வேறு எந்த நல்ல விஷயத்துலையும் கிடைக்காத மகத்தான பரிசு எதில் கிடைக்குதுன்னா இறைவன்ட்டேன்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதை வச்சு விளக்கியிருக்காங்க. எப்படின்னா, ஒவ்வொரு நன்மையும் அது போன்ற 10 மடங்கு முதல் 700 மடங்குகளுக்கு நிகரானதாக இருக்குது. ஒரு நன்மை கூட எவ்வளோ மடங்குக்கு நிகராக இருக்குன்னா 10 மடங்குலேனே 700 மடங்குக்கு நிகராக இருக்குது. நோன்பு வந்து எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு வந்து நரகத்திலேன்னு காக்கக்கூடிய கேடயமாகவும் இருக்குது. அதாவது ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யுது. உங்கள் இறைவன் கூறுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் வேற எந்த வணக்கத்தையை விட நோன்பு அதிகமான பரிசுகளை வந்து பெற்றுத்தருது. நோன்பு தான் நமக்கு என்ன, அது அதிகமான பரிசுகளை பெற்றுத்தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான கூலி டேரெக்டாக அல்லாஹ் தான் தருவான். இப்போ தொழுகைக்கான கூலி வந்து இதுன்னு வெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் நோன்புக்கான கூலிங்கிறது வந்து அல்லாஹ்விடமிருந்து டேரெக்டாக தான் வரும். இந்த நன்மைங்கிறத தாண்டி அவன் டேரெக்டாக நமக்கு என்ன பண்ணுவான், உங்களுடைய நோன்பு ஓகே எனக்காக வச்சுருக்கீங்க, அதுவும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவன் உங்களுக்கு எவ்வளோ மடங்கு கூலி தரணும்னு நினைக்கிறானோ அந்த மடங்கு கூலி தருவான். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயில் இருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கான். ஒன்று, நோன்பு திறக்கிற போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். நோன்பு திறக்கணும் இல்லைங்களா, அந்த டைமில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அது அடுத்தது என்னென்னா, தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து நோன்பு திறக்கிற டைமில் சந்தோஷப்படுறோம். ரெண்டாவது, இறைவனை சந்திக்கிறோம் இல்லைங்களா, இறைவனை சந்திக்கும் போது நோன்பின் காரணமாக நீங்கள் என்ன பண்ண, நோன்பு வச்சின் காரணமாக இறைவனை சந்திக்கிறீங்க இல்லைங்களா, அந்த டைமில் மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்லிட்டு 2 விதமான மகிழ்ச்சி மனுஷன் அடைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இறைவனை சந்திக்கும் போது நோன்பாளிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்க என்றால் மகிழ்ச்சியுறும் விதத்தில் அவர்களை இறைவன் நடத்துவான். எப்படி சந்திப்பாங்கன்னா, அவங்க ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இறைவன் வந்து அவங்கள அந்த அளவுக்கு நடத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அமைது. ஓகேங்களா, திருமீதியில் இடம்பெற்றிருக்கு, யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பாரோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா அலி. அதாவது என்னன்னா, நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருக்கணும், நன்மையை எதிர்பார்த்து இருக்கணும். நம்ம வச்சோம் போனோம் அப்படிங்கிறது இல்லாமல் சும்மா எல்லாரும் வச்சாங்க நானும் வச்சேன் அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்கிறது இல்லாமல் நன்மை செய்யணும். ஒரு நோன்பு வச்சோமா, இந்த நோன்பு மூலிமா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஹோப்போடு நம்ம வைக்கிறப்போ ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது உபரியான நோன்பு, எக்ஸ்ட்ரா நோன்பு. என்னென்ன நோன்புலாம் வைக்கலாம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டி தந்தது. அரஃபா நோன்பு, ஹஜ்ஜு பெருநாளுக்கு முதல் நாள் வைக்கிறது தான் அரஃபா நோன்பு. ஓகேங்களா, ஹஜ்ஜு பெருநாள் வந்து எப்படி வரும், பொதுவாக இப்போ இன்றைக்கி ஹஜ்ஜு பெருநாள்னா நேற்று நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த அரஃபா நோன்பை வச்சுருப்பீங்க. இந்த நோன்பை வைக்கிறதுனால முந்தைய 1 வருட பாவமும் பிந்தைய 1 வருட பாவமும் மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிக்கப்படுதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முந்தைய அதாவது ஃபஸ்ட்டு செஞ்ச பாவமும் அதுக்கப்புறம் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் செய்யக்கூடிய பாவத்தையும் இந்த பாவம் வந்து மன்னிக்குது, இந்த நோன்புக்கு வந்து அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. திருமீதியில் இடம்பெற்றிருக்கு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
அரஃபா துல்ஹஜ் 9வது, ஓகேங்களா, துல்ஹஜ்ல 9வது நாளில் நோன்பு நோற்பது பற்றி கேட்டப்பட்டதற்கு முந்தைய ஓராண்டிற்கும் பிந்திய ஓராண்டிற்கும் அது பாவ பரிகாரமாக அமையும் என்றார்கள். ஆஷுரா முஹரம் 10வது நாளில் நோன்பு நோற்பது குறித்து வினவப்பட்டது. அதற்கு அது கடந்த ஆண்டின் பாவ பரிகாரமாகும் என்றார்கள். ஆஷுரா நோன்பும் இருக்கு இல்லைங்களா, அது முஹரம் மாசத்துல 10வது நாள் வைக்காங்க, ஓகேங்களா. அந்த நோன்பை பற்றியும் கேட்குறாங்க. அந்த நோன்பும் என்னது, கடந்த ஆண்டின், ஓகேங்களா, நீங்கள் கடந்து வந்தீங்களே அந்த ஆண்டோட பாவத்தோட பரிகாரமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த அரஃபா நோம்பும் சரி ஆஷுரா நோம்பும் சரி பாவத்தின் ஒரு பரிகாரமாகவே அமையுது. அரஃபா நோம்பை பொறுத்தவரையும் முதல் கடந்து வந்த ஆண்டையும் இனிமே பிந்தி வரக்கூடிய அந்த ஆண்டையும் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பாவத்தையும் மன்னிக்குது. ஆஷுரா கடந்த வந்த ஆண்டில் செஞ்ச பாவத்தை மன்னிக்குது, ஓகேங்களா. அடுத்தது ஆஷுரா நோன்பு. முஹரம்ல 9-10 நோன்பு அனுமதிக்கப்பட்டது. முஹரம்ல 9-10 நோன்பு அனுமதிக்கப்படுது. ஆஷுரா நோன்பு எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா, மூசா நபி அவங்க ஃபிரௌன் அழிக்க வந்த டைம்ல அல்லாஹ் கடலை பிளந்து, அந்த கடல் 2ஆ பிளந்தது இல்லையா, மூசா நபியையும் அவருடைய சமூகத்தாரையும் காப்பாற்றி அதே வழியில ஃபிரௌனை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த டைம்லயே அழிச்சிட்டான். அந்த நாளை யூதர்கள் பிறை 10 அன்னைக்கு நோன்பு வைப்பாங்களாம். அந்த டைமை அந்த நாளுன்னு நினச்சி அதுக்கு நபிசாசம் அவங்க அதை மாற்றி 9-10 நோன்பு வைக்க சொல்கிறாங்க. இதை பற்றின ஹதீஸ் பார்த்தலாம். இப்னு அப்பாஸ் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு துறந்து மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் முஹரம் 10வது நாளில் ஆஷுரா நோன்பு நோற்பதை கண்டார்கள். இது குறித்து யூதர்களிடம் வினவப்பட்ட போது இந்த நாளில்தான் இறை தூதர் மூசா அலை அவர்களுக்கும் பனு இஸ்ராயல் சமுதாயத்தாருக்கும் ஃபிரௌனுக்கு எதிராக இறைவன் வெற்றி அளித்தான். எனவே இந்நாளை கண்ணியப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்நாளை நோன்பு நோற்றோம் என யூதர்கள் கூறினர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசாவுக்கு அதிக நெருக்கமுடையவர்கள் நாங்களே என்று கூறிவிட்டு ஆஷுரா நோன்பு நோக்கும் ஒரு கட்டளையிட்டாங்க, ஓகேங்களா. அதாவது அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்துட்டு வராங்க, மூசா நபியோட ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. முஹரம் 10 தான் என்ன பண்ணியிருக்காங்க, மூசாவுக்கு வெற்றியை அழிச்சிருக்கான் அல்லாஹ், ஃபிரௌனை அழிச்சிருக்கான் அந்த டைமில். அதை இது பண்ணுற விதமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, யூதர்கள் அந்த டைமில் நோன்பு வச்சுருக்காங்க பிறை 10. அதை நபிசாஸ் அவங்க மாற்றி பிறை 9-10 நீங்கள் என்ன பண்ணீங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருக்காங்க. அடுத்தது ஷவ்வால் மாத நோன்பு. ரமலான் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் 6 நாள் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து நோன்பு வைக்கிறத நபிசாஸ் அவங்க காட்டி தந்திருக்காங்க. முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாத நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்பு நோற்றவர் காலமெல்லாம் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவர். இதை அபு அய்யூப் அல் அன்சாரி அலி அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த இதை அதாவது ரமலான் மாதம் நோன்பு வச்சுட்டோம், அதை தொடர்ந்து ஷவ்வால் மாதமும் நோன்பு நோக்கிறோம், தொடர்ந்து ஒரு 6 நோன்பு, ஓகேங்களா. 6 நோன்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க இங்கே. அதை தொடர்ந்து ஒரு 6 நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க காலமெல்லாம் நோன்பு நோற்றவரைங்க போல ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வார நோன்பு. திருமீதிலையும் நசாயிலையும் இடம்பெற்றிருக்கு. வாரத்தில் 2 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள். திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை வைப்பார்கள். இதை பற்றி ஹதீஸ் நபிசாஸ் அவங்க திங்கள் வியாழன் ஆகிய நாட்களை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்று வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆயிஷா அலி அவங்க அறிவிக்கிறாங்க. வார நோன்புனா திங்களும் வியாழனும் வைப்பாங்க, ஓகேங்களா. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, திருமீதியில் இடம்பெற்றிருக்கு. அபூ ஹுரைரா அலி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒவ்வொரு வியாழன் மற்றும் திங்கட்கிழமைகளில் அமல்கள் இறைவனிடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரி திங்கட்கிழமையும் சரி நம்மளுடைய அமல்கள்லாம் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கப்படுது. அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, அதாவது அந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மாத நோன்பு. மாசத்துல ஒரு 3 நாள் தேர்ந்தெடுத்து நோன்பு வைக்கிறது. முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு நோற்பதும் ரமலானின் நோன்பு நோற்பதும் காலமெல்லாம் நோன்பு நோற்றதாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபு கததார் அலி. அதாவது மாசத்துல ஒரு 3 நோன்பு வைக்கிறதும் அதே மாதிரி ரமலான் மாசத்துல நோன்பு நோக்கிறதும் காலமெல்லாம் நோன்பு வச்ச மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திருமீதியில் இடம்பெற்றிருக்கு. மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்பது என்றால் 13 பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோன்பு நோற்பிறாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர்
அபுதர் அலி. ஓகேங்களா, மாசத்துல நோன்பு வைக்கணும், 3 நோன்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவும் ஒரு நபிசாஸ் அவங்க செஞ்ச செயல். ஓகேங்களா, மாசத்துல 3 நோன்பு. ஆனால் அது எந்தெந்த இது அப்படின்னா பிறை 13, 14, 15 வச்சுக்கலாம். ஓகேங்களா, மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு நோற்பதற்கு வருடம் முழுவதும் நோன்பு நோற்று நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் மூட்டியுள்ளதால் இதில் கவனம் செலுத்த வேண்டும். முடிந்தால் 13, 14, 15 ஆகிய நாட்களை தேர்வு செய்து நோன்பு நோற்பது சிறப்பானதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த நோன்பு வரிசைகளை நம்ம பார்த்தோம். இதுதான் நோன்பு. இதை தவிர்த்து வேறு நோன்புகள் இருக்குதா அப்படின்னா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நமக்கு அதில் விஷயம்லாம் காட்டி தரவே இல்லை. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை காட்டி தந்தாங்களோ அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.